என்னதான் ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்தாலும், எங்க வீட்ல இந்த கருவேப்பில சாப்பிட வைக்கிறதுன்றது பெரிய டாஸ்க்கா இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, 2 வீக்ஸ் ஒன்ஸ் இந்த கருவேப்பில சிக்கன் தொக்கு, அப்படின்னா ப்ரான் தொக்கு செஞ்சு குடுத்துருவேன். இப்போ கருவேப்பில சிக்கன் தொக்கு செய்ய போறேன். அதுக்கு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, 1/2 கேஜி சிக்கனுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கிட்டாலே கரெக்ட்டா இருக்கும். இது கூடவே 3 தக்காளி அண்ட் கொஞ்சமா கேஷ்யூஸ் அண்ட் இது கூடவே உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ட்ரை மசாலாக்காக கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 இன்ச் பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ கறி சேர்த்துக்க கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம், 3 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம், இது கூட மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கன் சேர்த்துக்கணும். இதெல்லாம் ஆயில நல்லா ஒரு 5 மினிட்ஸ் சாட்டே பண்ணி விட்டதுக்கு அப்புறமா காரத்துக்கேற்ப வரமிளகாய் தூள் சேர்த்துக்கணும். இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலை பேஸ்ட்டு சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணிக்காக மிக்ஸி ஜார் மட்டும் அலசி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கன் பாதி அளவுக்கு வெந்து வரணும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ட்ரை மசாலா சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு கருவேப்பிலை சிக்கன் தொக்கு ரெடி.